அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்ப அந்த சீரியல் கில்லர் நடு ரோட்ல நின்னு கண்மூடித்தனமா சொல்றான். ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் செத்து கிடக்குறாங்க. இஸ் நோட்டோரியஸ். பாக்குற எல்லாரையும் சொல்றான். துணிச்சலான ஒரு போலீஸ் ஆபீசர் சிங்கம் மாதிரி வந்து அந்த சீரியல் கில்லரை திருப்பி சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் கண்ணை ரீலோட் பண்றான். அந்த கேப்ல சீரியல் கில்லர் ஃபயர் பண்ணான். அந்த குண்டடிப்பட்ட அந்த போலீஸ் ஆபீசர் உன் காலடியில வந்து விழுறாரு. எங்க? அந்த காருக்கு பின்னாடி நீ சேஃபா ஒளிஞ்சிட்டு இருந்தல அங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசரோட கன் உன் கையில. இந்த சீரியல் கில்லரை ஈஸியா சுடலாம். அங்க இருந்து தெரியாம அங்கிருந்து தப்பிச்சும் போயிடலாம். என்ன பண்ணுவ? Picture yourself. நான் அந்த ஈஸி வே அவுட்ல போய் இன்னும் நிறைய போலீஸை கூட்டிட்டு வந்துடுவேன். இல்லையே, அதுக்குள்ள அந்த சீரியல் கில்லர் இன்னும் நிறைய பேரை கொண்டுருவானே. கண்ணா போலீஸ் கிட்ட கொடுத்து இங்க பாருங்க கிளியர் ஷாட் இருக்கு சுடுங்கன்னு சொல்லிடுவேன். ப்ளீடிங் டூட். அவரால் எப்படி சுட முடியும்? Picture yourself. அப்ப நானே சுட்டுருவேன். அப்படி சுட்டா நீயும் மர்டரர் ஆயிடுற. இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா. வேற யோசி. Picture yourself. எப்படி பார்த்தாலும் என் கையில ரத்தக்கரை ஆகதான் போகுது. அது நல்லவங்க ரத்தமோ இல்ல கெட்டவங்க ரத்தமோ இருக்கட்டுமே. என்ன இப்போ? அப்பா 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 கண் எடுத்து அவனை சுடுறதான்ப்பா ஒரே வழி. யாரடா சுட போற? அதான் பிக்சர் செல்ஃப் ஸ்டோரியில வர அந்த கில்லர் தான்ப்பா. செல்ஃபா? நான் தான் அப்பவே சொன்னேனே, அப்படி கொண்டா நீயும் மர்டரர் ஆயிடுறாடா. நீ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போ. உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. பரவாயில்லையா? என்னெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஜுவனல் தான் போவேன். அண்ட் இஃப் ஐம் லக்கி எனக்கு ஒரு தையல் மிஷின் கூட கிடைக்கும். ஐ கூகுள்ட் இட். போடா. தையல் மிஷின் வாங்குற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க.